அட்லியோட தாட் ப்ராசஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்த ரீசெண்டாக வந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கூட தான் பேசுவோம். அது கூட வந்து ஒரு ஃப்ரெஷ் தாட் தான். நீங்க வந்து நான் என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு இது இந்த படம் எடுக்க ஆரம்பிக்கல, எதுவும் பண்ணல. ஆனா என்ன மாதிரி படமா இருக்க போகுதுன்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லாருக்குமே அமைஞ்சது இல்லையா? பெரிய எதிர்பார்ப்பு. அந்த ஒரு எதிர்பார்ப்பு அமையறதுக்கான அது அது என்னைக்குமே வந்து அட்லி கூட ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு எனர்ஜி வரும். ஏன்னா அது சக்சஸ் ஃபார்முலா அப்படின்றத மீறி நம்மளை வந்து அவர் வேலை வாங்குற விதம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து என்னைக்குமே அட்லியோட வளர்ச்சியை வந்து பிரமிச்சு தான் பார்த்துருக்கேன். எனக்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்திருக்காரு. நான் டைரக்டரானா அட்லி மாதிரி ஆகணும், அதுதான் வந்து நமக்கு ஒரு பெஞ்ச் மார்க், ஒரு கோல் இருக்கும் இல்லையா? என்னோட ஹையஸ்ட் கோல் வந்து அட்லி மாதிரி ஒரு டைரக்டர். இது அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? அவரே கேட்டிருக்காரு, நான் படம் ப்ரொடியூஸ் பண்றேன், நீ பண்றியா? நான் கூட நான் பண்ண மாட்டேன், ஏன்னா நீ என்னை வந்து அவ்வளவு புளிஞ்சு வேலை வாங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு படம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வரேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அவர் ப்ரொடியூஸ் பண்றேன்னு கூட சொல்லியிருக்காரு. ஏன்னா எங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஒரு மாதிரி அது ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் தான். நாங்க பெருசா பேசிக்கவே மாட்டோம். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துருப்பாரு, நான் பக்கம் எடிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் வந்து உட்காந்துட்டு அந்த அந்த டைம்ல என்ன நடக்குதோ அதுதான் சினிமா. ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அதுல இருந்து மாற மாட்டார். அதுதான் அட்லி கிட்ட இருக்கிற பெரிய பிளஸ். டெசிஷன் மேக்கிங் அது ஒரு டைரக்டருக்கு வந்து ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. நான் கத்துக்கிட்டது அட்லி கிட்ட அதுதான். நான் எடுக்கிற முடிவுகள் வந்து எத்தனை தடவை வேணாலும் யோசிச்சு எடு, ஆனா எடுக்கிற முடிவு ஒன்னா இருக்கணும். எதிர்பார்ப்புன்னு சொல்லும்போது ஒரு ஆடியன்ஸுக்கு அவர் கூட இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு எதிர்பார்ப்பு வந்து பெருசா தூண்டி இருக்கு. பட் அந்த விஎஃப்எக்ஸ் உடைய கம்பெனி டைரக்டர், அதுல இருக்கக்கூடிய இன்சார்ஜ், இணை இயக்குநர்கள் நிறைய பேர் அந்த படத்தோட கதை கேட்கும்போது எனக்கே தலை சுத்துது, இதை எப்ப எடுக்க போறாங்க, இது எப்படி வரப்போகுதுங்கிற பெரிய எதிர்பார்ப்புல தான் நானே இருக்கேன்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட ஹாலிவுட் மூவி ஒர்க் பண்ண ஒரு கம்பெனி, அவங்களே இந்த கதையை கேட்கும்போது தலை சுத்துதுன்னு சொல்றாங்க. என்ன மாதிரி கதைனா அது? அதுதான் சுவாரஸ்யம். அது கண்டிப்பா வந்து அது எல்லாருக்கும் வந்து இங்கே நம்ம இந்தியன் சினிமாவுக்கு அது புது புது கதைக்களமாக தான் இருக்கும். ஆனா எல்லாராலையும் ரிலேட் பண்ணிக்க முடியுற கதையா இருக்கும். எமோஷன்ஸ் எல்லாமே நம்மளால வந்து எல்லாருமே ரிலேட் பண்ணிக்க முடியுது. எமோஷன் அதுக்கு பேர் போனவர் அட்லி. என்டர்டெயின்மெண்ட் அது ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இடையிலையும் சிரிக்கவோ அழுகவோ கைத்தட்டவோ இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அட்லியும் நானும் எப்போவுமே ஒரு ஸ்க்ரீன் பிளே செட் பண்ணும் போது இது நாங்கள் வச்சிருக்கிற ஒரு பேசிக் ரூல். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆடியன்ஸ் வந்து ஏதாவது ஒரு எமோஷன் வந்து தூண்டிகிட்டே இருக்கணும் அப்படின்றது நாங்கள் வச்சிருக்கிற ஒரு பேசிக் ரூல். ஸோ அது த்ரூ அவுட்டாக இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் அல்லு அர்ஜுன் சார் மாதிரி ஒரு பெரிய பேன் இண்டியன் ஸ்டார் வரும் போது இது பேன் இண்டியன் கிடையாது, இது வந்து இன்டர்நேஷ்னல் அந்த இதில் தான் அதுதான் கோல். அது அச்சீவ் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம். அது இப்போதான் வேலை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அது அச்சீவ் ஆயிடுச்சுன்னா சூப்பரா. இந்தியாவில் டாப் மோஸ்ட்ல 2 படம் நல்ல வசூல்னா, ஒன்று ஜவான், இன்னொன்று புஷ்பா 2. ஜவான்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்க, புஷ்பால ஒர்க் பண்ணும்போது அல்லு அர்ஜுன் உங்களுக்கு அவ்வளோ கான்டாக்ட். இந்த படத்துல அல்லு அர்ஜுன் எந்த லெவல்ல கரெக்டா இருப்பாரு? இந்த படத்துக்கு இவர் தான் கரெக்டா இருப்பாரா? இல்ல, அதுதான் எப்பவுமே வந்து ஒரு கதைக்கு வந்து கதை தான் ஹீரோ. முதல் விஷயம், ஒரு படத்துக்கு கதை தான் ஹீரோ. அந்த கதையில இவங்க எந்த அளவுக்கு அதுதான் அந்த ஒரு நல்ல கதையில வந்து தன்னோட கான்ட்ரிபியூஷனை வந்து எப்படி கொடுக்க போறாங்க ஒருத்தருமே சொல்றேன். அதுல ஹீரோ வந்து அவரோட படமா தான் எல்லாருமே பார்ப்பாங்க. நான் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண ஹீரோஸ்ல அல்லு அர்ஜுன் சார் வந்து நான் பிரமிச்சு பார்த்த ஒரு ஹீரோ. அவர் போடுற எஃபர்ட்டா இருக்கட்டும், குட்டி குட்டி விஷயம் கூட கத்துக்கிட்டு நான் வந்து அதை எல்லாராலையுமே அதை பண்ணிட முடியாது அப்படின்ற மாதிரி அவர் போடுற எஃபர்ட் இருக்கு இல்லையா? நீங்க சும்மா பாத்தீங்கன்னாலே அவர் தரையில படுத்து ஆடுற டான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே வந்து அவர் முடியாத விஷயங்களை வந்து பாசிபிள் ஆக்கணும்னு நினைப்பாரு. அந்த மாதிரி ஒரு இது நான் புஷ்பால பார்க்கும்போது அந்த காட்டுல சும்மா நீங்க வந்து இதுல செருப்பு போட்டு நடந்தாலே வந்து கல்லு குத்துமா முள்ளு குத்துமா அட்டை ஏறுமா எல்லாம் தெரியாது, அதுல வெறும் காலோட நடந்து. ஸோ இவ்வளோ ஒரு எஃபர்ட்டை வந்து ஒருத்தர் போடுறாருன்னும் போது அவருக்கு வந்து சினிமா மேல எவ்வளோ ஆசை இருக்கணும், எவ்வளோ லவ் இருக்கணும் அப்படின்றது. தன்னோட தொழில் மேல ஒருத்தவங்க அவ்வளோ லவ் பண்ணி பண்றாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாபெரும் வெற்றி, பிளாக் பஸ்டர்ல தவிர வந்து அதுக்கு கம்மியா எதுவுமே நடக்காது.
ஸோ அது அட்லி ஒருத்தர், அல்லு அர்ஜுன் சார் ஒருத்தர், ரெண்டு பேருமே கம்பைன் ஆகுறாங்க அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய ஹீரோவுக்கு இதை மீறி, புஷ்பாவை மீறி வந்து அவர் என்ன கொடுக்க போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இருக்கும். இது பெரிய அவரோட எஃபர்ட் வந்து அளவில்லாதது. அதாவது வந்து நான் என்னைக்குமே வந்து இதுல மாற்று கருத்தே கிடையாது.